வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கொஞ்சம் சிக்கலான ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பழங்கால ஜோதிட மூலக்குறிப்புகளை டீகோட் செய்ய போகிறோம். அதுதான் புனர்பூசம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் எதையெல்லாம் குறிக்கிறது, இதுக்குள்ள என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். நேரடியாகவே விஷயத்திற்குள் போய்விடலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு அணில், ஒரு கடிகாரம், அப்புறம் ஒரு நீர்மூழ்கி கப்பல். உலகத்தில் எந்த சம்பந்தமும் இல்லாத இந்த மூன்றும் ஒரே ஒரு நட்சத்திரத்தோடு எப்படி தொடர்புடையதாக இருக்க முடியும்? ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? இந்த ரகசியத்திற்கான விடையை தான் நாம் இன்று கண்டறிய போகிறோம். இவ்வளவு பெரிய ஆச்சரியங்களை தரும் இந்த குறிப்புகளை சுலபமாக புரிந்து கொள்ள நாம் இதை ஒரு 6 விஷயங்களாக பிரித்து அலசப்போகிறோம். இராமாயண இதிகாசத்தில் ஆரம்பித்து இயற்கை குறியீடுகள், நம் அன்றாட பொருட்கள், மனித பயணங்கள்னு கடைசியில் வெற்றியடைவது வரைக்கும் படிப்படியாக பார்க்கப் போகிறோம். சரி, முதல் விஷயத்திற்கு வருவோம். இந்த ஒட்டுமொத்த நட்சத்திரத்தின் அடிப்படை தத்துவமே என்ன? மூல நூலில் நேரடியாக சொல்லப்பட்டிருக்கும் ஒரு அருமையான சொற்றொடர் இருக்கிறது. அதுதான் திரும்ப கிடைத்த ஒளி. அதாவது இது ஒரு ரிக்கவரி ஸ்டார். வாழ்க்கையில் ஒரு காலத்தில் தொலைந்து போன அல்லது நம்மை விட்டு சென்ற ஒரு விஷயம் மீண்டும் நம்மிடமே வந்து சேர்வதை தான் இந்த ஒற்றை வரி அவ்வளோ அழகாக சொல்கிறது. இந்த மீண்டும் கிடைக்கும் ஒளி அப்படிங்கிற கான்செப்ட நேரடியாக நம் இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணத்தோட மூலநூல் எப்படி இணைக்கிறது என்று பார்த்தால் நீங்கள் நிஜமாகவே ஆச்சரியப்படுவீர்கள். இந்த லிஸ்டி கொஞ்சம் கவனியுங்கள். இந்த நட்சத்திரம் அப்படியே ஸ்ரீராமரின் ஒட்டுமொத்த ஆளுமையையும் பிரதிபலிக்கிறது. ராமர், சீதை, அனுமான் என்று ஆரம்பித்து அவர் சந்தித்த போராட்டங்கள், புஜபலம் எனப்படும் மாபெரும் தோள் வலிமை, அவர் வைத்திருந்த அம்பு கூடு, கடைசியாக கிடைக்கும் மோட்சம் வரை அனைத்தையும் இது ரொம்ப ஆழமாக குறிக்கிறது. இந்த பிரம்மாண்டமான தெய்வீக விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே நம்ம இயற்கையோடு சாதாரண செடி கொடிகளோட பொருத்தி பார்த்தா எப்படி இருக்கும்? மூங்கில் மரத்தையும் கரும்பையும் கவனித்திருக்கிறீர்களா? எந்த சூழ்நிலையிலும் எப்படி கணுக்கணுவாக எதையும் தாங்கும் மீள்திறனோடு வளர்கிறதோ அதே போலதான் இந்த நட்சத்திரத்தின் வளர்ச்சியும் மிக உறுதியாக இருக்கும். அதே நேரத்தில் விலங்குகளில் மிகச் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் இயங்கும் அணில் மற்றும் பூனையையும் இது இயற்கையின் குறியீடுகளாக காட்டுகிறது. இயற்கையை தாண்டி நாம் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தும் சில சாதாரண பொருட்களையும் இந்த பழங்கால மூலநூல் விட்டு வைக்கவில்லை என்பதுதான் இதில் இருக்கும் மிகப்பெரிய ஹைலைட். இந்த அன்றாட பொருட்களில் ஒரு மிகப்பெரிய லயம், அதாவது ஒரு ரிதம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நேரம் காட்டும் கடிகாரம், இசையை தரும் முரசு மற்றும் புல்லாங்குழல் ஒரு பக்கம் என்றால், செல்வத்தை பாதுகாப்பாக சேமித்து வைக்கும் பீரோ, உண்டியல், மணிப்பர்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம். இது எல்லாமே புனர்பூசத்தின் தன்மைக்கு உட்பட்டவைதான். பொருட்களை பற்றி பேசியது போதும், இப்போது நேராக மனிதர்களின் வாழ்க்கைக்கு அவர்கள் கடந்து செல்லும் மைல்கற்களுக்கு வருவோம். மூலக்குறிப்புகளில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்லப்படுகிறது. அதுதான் 2 என்ற எண். இரட்டை குழந்தைகள், இருதார யோகம், வளர்ப்புத் தாய் என்று பல அனுபவங்களை இந்த நட்சத்திரம் மனிதர்களுக்கு ஜோடியாகவோ அல்லது 2 முறையாகவோ கொடுக்கும் என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. இந்த ஒப்பீட்டை பார்த்தால் உங்களுக்கே புரியும். இது ஒரு பீனிக்ஸ் பறவை போன்ற பயணம். ஆரம்பத்தில் ஒரு நபர் பதவியை இழந்து அவமானம், துரோகம் என்று பல கடுமையான சோதனைகளை சந்திக்க நேரிடலாம். ஆனால் அதே நபர் தன் எதிரிகளை ஜெயித்து இழந்த சொத்துக்களை மீண்டும் பெற்று எதிர்பாராத வெற்றியை அடைவார். எவ்வளவு ஆழமாக வீழ்ந்தாலும் அவர்கள் மீண்டும் எழுவார்கள் என்பது உறுதி. ஆரம்பத்தில் நான் ஒரு நீர்மூழ்கி கப்பலை பற்றி சொன்னேன், நினைவிருக்கிறதா? அது இதுதான். இந்த நட்சத்திரம் மனிதர்களின் பயணங்களை நீரோடு மிக நெருக்கமாக தொடர்பு படுத்துகிறது. கரையின் ஓரம் நிற்பதில் ஆரம்பித்து திரைக்கடல் கடந்து வெளிநாட்டு பயணம் போய் ஆச்சரியப்படும் விதமாக ஆழமான நீர்மூழ்கி கப்பல் பயணம் வரை செல்லும் ஒரு நீண்ட நீர்வழி பயணத்தை இது சுட்டிக்காட்டுகிறது. சரி, இவ்ளோ சோதனைகள், பயணங்கள் எல்லாம் பார்த்தோம். இதன் இறுதி முடிவு எப்படி இருக்கும்? இதற்கான தீர்மானமான விடையை மூலநூல் என்ன சொல்கிறது? திகைப்பு மற்றும் சோதனை காலங்களை கடந்த பிறகு ஒரு மனிதன் தான் இழந்ததை திரும்ப பெற தெய்வீக மருத்துவரான தன்வந்திரி பகவானை நாடுவதும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்குச் சென்று குணமடைதலும் இதற்கான இறுதி தீர்வுகளாக கூறப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த மறுமலர்ச்சிக்கான பாதை. இந்த மொத்த அலசலிலுமே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வரி இதுதான்: முடிவில் வெற்றி. ஆரம்பத்தில் எத்தனை இழப்புகள், கஷ்டங்கள், திகைப்புகள் இருந்தாலும் சரி, இந்த நட்சத்திரத்தின் வாக்குறுதி எப்பொழுதுமே ஒன்றுதான்: அவர்களுக்கு கடைசியில் நிச்சயமாக மாபெரும் வெற்றி கிடைக்கும். இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி. ஒவ்வொரு சறுக்கலுக்கும் பிறகும் ஒரு வெற்றிகரமான மறுமலர்ச்சியை தரும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தின் மீண்டு வரும் ஒளியை உங்களுடைய சொந்த வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் எங்கு, எப்படி பயன்படுத்தப் போகிறீர்கள்? இதை சிந்தித்துப் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்குள் ஒரு புதிய வெளிச்சம் கிடைக்கும். நன்றி.